இப்ப எனக்கு பயமா இருக்கு. திரும்ப எனக்கு பயம் வந்துருச்சு. நாட்டை நினைச்சு எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, கணிச்சிட்டாரு. ரைட், நாடு முடிஞ்சு நாடு வங்குரோத்து அடைய போகுது. 2022 விட மோசமா வரப்போகுது. 2028 உருப்படாது 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 பிச்செடுக்க போகுது. இந்த ரெட் நோட்டீஸ்ல இருக்க கேல்பத்ர பத்மி இசாரா சிவந்தி ரப்பலானே சைமா இந்த கஞ்சிபாணிமானே கூட்டு வர போறாங்களா? அப்ப இவங்கள கூட்டு வர தெரிஞ்சவங்களுக்கு இந்த மெசேஜ் இங்க இருக்கு. அமெரிக்கா இங்க இருக்கு. வீட்டு இழுத்துக்கிட்டு வாங்க வேண்டாம்ப்பா. டக்கு டக்குனு இந்த கேஸுகளை முடிக்க கோயிச்சு கொள்ளாங்கன்னு சொன்னால் சிலதை சொன்னாலும் உள்ளால் என்ன நடக்குன்ற வெளிப்படையா சொல்லிடாத. தமிழ் சிங்களம் என்ற 2 மொழி ரீதியான ஒரு நாடாக இலங்கையை கொண்டு வரதுக்கு அனுரகுமார சொல்லித்தராம். நான் ஆட்சியை இழந்தாலும் பரவாயில்ல, இந்த திருத்தம் என்றது கட்டாயம் கொண்டு வரப்படும். மத ரீதியான எந்த ஒரு அடையாளங்களும் இலங்கையில எந்த ஒரு மதமும் இல்லை. மே சிங்கள திமல முஸ்லிம் கிளை பெதான்னு அன்னிப்பா. ஆனா இந்த மாதிரி டைம்ல தான் இந்த அட்டைக்கு உப்பு தண்ணியை தெளிச்சா என்ன செய்யும் அட்டை, அந்த மாதிரி பல பேர் குழம்ப போராடுங்க. பாருங்கள் மக்களே எப்படி லீடர் பெல்ட்டி அடிச்சிருக்காரு. ஏன்னா இந்த விஷயம் முள்ளலாம் எடுக்கும். நான் முகநூல்ல போய் சண்டைக்கு போறேன். நானும் அண்மையிலே ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசுகின்ற போது முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று சொன்னேன். நான் இங்கு முல்லை முள்ளால் என்று சொல்வது அந்த உள்ளூர் நிர்வாகம் என்ற முல்லை எடுப்பதற்கு அரச மேலிடம் என்கிற அடுத்த முல்லை பாவித்துத்தான் அதை நாங்கள் எடுக்க வேண்டும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன கதை? இப்ப எனக்கு பயமா இருக்கு. திரும்ப எனக்கு பயம் வந்துருச்சு. நாட்டை நினைச்சு எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, கணிச்சிட்டாரு. ரைட், நாடு முடிஞ்சு நாடு வங்குரோத்து அடைய போகுது. 2022 விட மோசமா வரப்போகுது. 2028 உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஊர்ல சொல்லுவாங்க, ஒருதன் படிச்சு அதெல்லாம் நீ ஒரு நாளும் நல்லா இருக்க மாட்டான், ஒரு நாளும் நல்லா இருக்க மாட்டான், நீ கெட்டு போயிடுவா, நாசமா போயிடுவான்னு அந்த ஊருக்குள்ள அந்த பேச்சு வழக்குல 1-2 பேர் சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கு? ஆமா. அது மாதிரி தான் இப்ப உருப்படாது பிச்செடுக்க போகுது. இப்ப அவர் என்ன சொல்றாரா, யாருன்னு சொல்றானா மக்களே, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே 166 லட்சத்துல கேஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியும்? அவனவனுக்கு அவனவண்ட வேதனை தெரியும். அங்க பிரித்தானிய ஆபீஷியல் வெப்சைட் வெளியிட்டு ஐயாட பையன ஆபீஷியல் அன்ஆபீஷியல் ரிப்போர்ட்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா, இது ஆபீஷியல் இல்ல, அதெல்லாம் வெளியே ஆயிடுச்சு. இப்ப அவர் சொல்றாரு 2028 நாங்க எப்படி கடனை செலுத்த போறோம், அதை யோசிங்க. இப்ப நீதிபதிகளுடைய வயதிலே நீடிக்கிறதே இல்ல, அது பிரச்சனை இல்ல. அதே தான் மஹிந்த ராஜபக்ச சொல்றாரு. 2 பேரும் சொல்லியிருக்காங்க. மஹிந்த ராஜபக்ச நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, நீதிபதிகளுடைய வயதிலே நீடிக்கிறது குறைக்கிறது அது இல்ல பிரச்சனை, கடனை எப்படி மீள செலுத்த போறோம், அதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பிளான் வச்சிருக்கு. ரணில் விக்ரமசிங்க ஒரு ஸ்டேஜ்ல மஹிந்த ராஜபக்ச அவருடைய வீட்டுல இருந்து ஒரு வீடியோ விட்டுருக்காரு. இப்படித்தான் எனக்கு இப்ப பயமா இருக்கு. என்னன்னா, ஐயோ பெரியவங்க எல்லாம் இப்ப எழுப்பி வந்துட்டாங்க. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தாங்க. அவரு அந்த பக்கம் கேஸ்ல ஓடிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் சிங்கப்பூர் போயிட்டு சிகிச்சையை செஞ்சுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் மாஸ்க போட்டுக்கிட்டு கட்சி எல்லாத்தையும் மீட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அமைதியா இருந்தாரு. கொஞ்ச நேரம் திரும்ப வந்துட்டாரு வெளியில. நேற்று BMICH நடந்த நிகழ்ச்சி சொல்றாரு, 2028 நாடு வங்குரோத்து அடைய போகுது. அரசாங்கத்துக்கு என்ன பிளான் என்ன இருக்க போதோ கடவுளே. என்ன பிளான்? அரசாங்கத்துல பிளான் என்னன்னா, இப்ப பிரிசனுக்கு கொண்டு போற கணக்கேச வீட்டுக்கு அவளை கொண்டு போறாங்க. நீங்க சிரிக்காதங்கப்பா, நீங்க கொஞ்சம் பொறுங்க. நீங்க எல்லாத்தையும் சிரிச்சிருச்சுன்னா சீரியஸா கேளுங்க. சொல்லுங்க, இனி ஜெயிலுக்கு போக தேவையில்ல. எனக்கு உண்மையா நேற்று கெகலி ரம்புகோல பாக்க பாவம் வரல, சிரிப்பா வந்தது. அவர் ஆக்ட் பண்ணி பாக்குறாரு, அது முடியாம நடிப்புகிறீங்க. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுக்கு வந்ததுல இருந்து அவரு இறங்கிட்டு பாக்குறாரு, கேமரா இருக்கானா, கேட்ல கேமரா இருக்கா, அப்ப மகளை கொஞ்சம் இந்த வருத்தம் எப்படி வந்தன்னு கேட்கலையே நீங்க. இது 3வது மாடியில இருந்து 1வது மாடியை குதிச்ச வருத்தம். ஆஸ்திரேலியா அதுதான் போல இன்னைக்கு அவசரமா தப்பிச்சு குதிச்சு ஓடுனதுக்கான பிரதிபலன் தான் இப்ப இப்படி குதிச்சு ஓடல. அந்த அவர் அந்த இரவு நேரத்துல 3வது மாடி 1வது மாடி மாதிரி தெரிய திடீரெண்டு காலை வச்சு கீழே டவுங்கண்டு வந்துட்டாரு மனுஷன்.
இப்ப அது மாதிரி டீல்ஸ் தான். இப்ப அரசாங்கம் வந்து சில ஏற்பாடுகள் செய்யிருக்கு. வீட்டு காவல், அப்ப ஜெயிலுக்கு போக தேவையில்ல, வீட்டு சாப்பாட்டோட யாரும் சந்திக்க போயில இருக்கலாம். இப்ப கணக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. அது 2028 முதல் வந்துடும். இப்ப நீதியமைச்சர் கர்ஷனா வந்து சொல்லி இருந்தது என்ன, இப்ப இதெல்லாம் பார்த்தா வங்குரோத்து தானே அடையும் டீல்ஸ். இப்படி போய்கிட்டு இருந்தா இவங்களுடைய நிலைமை பங்க்ரோத் ஆகிரும். அதைத்தான் அவர் அப்படி சொல்றாரோ என்னமோ. ஆனா சரி, இந்த நீங்க சொன்ன அந்த ஒபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சரி முடிஞ்சு போச்சு. ஐயோ கோபால் நம்ம மாட்டிக்கிட்டோம்டாப்பா அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் செப்டம்பர் மாசம் திரும்ப அந்த கேஸ் எடுக்கிறான். நான் நினைக்கிறேன் அதை தள்ளி போட்டிருந்தாங்க செப்டம்பர் மாசத்துக்கு தான். ரணிலுடைய 166 லட்ச கேஸ். அப்ப அது வந்து செப்டம்பர் மாசம் நெருங்கிட்டு இருக்கனால 2028 நம்ம கண்ணுக்கு விளங்கிட்டு இருக்கு. அதுதான் பிரச்சனை. நீங்க என்னத்தையாவது சொல்லுங்க. புகைப்படம் எடுத்தல் எனக்கு பொறுமையையும் உண்மையான மகிழ்ச்சியையும் கற்றுக் கொடுத்தது. புகைப்படத்தின வாழ்த்துக்கள். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இந்த புகைப்படம் எடுத்ததாலான அவர் நாட்டு ஜனாதிபதி அவர்கள். அதுதான். ஆனா உண்மைக்கு சொல்லணும்னா எதிர்க்கட்சி தலைவர் அவர் வந்து நல்ல ஒரு டேலண்டான போட்டோகிராஃபர். நல்ல வைல்டு அந்த காட்டு பகுதியில சென்று இந்த சிறுத்தை, புலி அதெல்லாம் நல்லா ஜூம் போட்டு எடுக்கக்கூடிய ஒருவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச. யானை எல்லா விலங்குகளையும் நல்லா அப்படி கேப்சர் பண்ணக்கூடிய ஒருத்தர். அதான் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நாள் சர்வதேச புகைப்பட தினம். அதுக்காக அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல போட்டோகிராஃபருக்கு தான் தெரியும் இந்த நாளோட பெருமதி எப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நீதிமன்றத்தை புறக்கணித்த பெசில் ராஜபக்ச 30 லட்சம் ரூபாய் பிணைத்தொகை அரசுடைமையாக்க மாத்தறை நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். அதுக்கு சரி வரும் தானே. நீதிமன்றத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். வருத்தக்காரர்களுக்கு இப்படி உத்தரவு பிறப்பிக்கலாமா? அவர்கள் ஒரு பக்கம் இயங்குது இல்லையா நீதிபதி ஐயா, அதனையும் கொஞ்சம் கருத்தில் எடுத்து தொகைய கொஞ்சம் கூட்டுங்க. என்னோட அடுத்த பக்கம் இயங்காட்டி 60 லட்சம் அறவிட போறீங்க நாட்டுக்கு. ஆனா அவரோட கணக்கு சொத்து இருக்காது அல்லது முடக்குது. ஆமா, அமெரிக்காவில் இருக்க சொத்து தான் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, இங்க இருக்கிறது சரி நம்ம அரசாங்கத்துக்கு உடமை ஆகிட்டு அப்ப சரி வாராரா இல்லையான்னு பார்ப்போம். ஆனா இப்ப இன்னும் லேட் ஆகிக்கிட்டு தான் இருக்காங்க அரசு தரப்புல. ஏன்னா அன்ரோ குமாரசானக்க ஜனாதிபதி மே 1 சொன்னாரு மேடையில வச்சு ரெட் நோட்டீஸ் அனுப்பியாவது எடுப்போம். இப்ப அடுத்தடுத்து வாரண்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நீதிமன்றத்துல. அரசு வாரண்ட் விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ரெட் நோட்டீஸ் தயார் ஆகிருச்சா? ஏன் இன்னும் இவரை கூப்பிட்டு வர இங்க இருந்து டீம் போகாம இருக்கு? இந்த ரெட் நோட்டீஸ் இருக்க கேல்பத்ர பத்மி இசாரா சிவந்தி ரத்மலானே சைமா இந்த கஞ்சிபாணிமானே கூப்பிட்டு வர போறாங்களா? அப்ப இவங்களை கூப்பிட்டு வர தெரிஞ்சவங்களுக்கு இந்த பேசி இங்க இருக்கு அமெரிக்கா, இங்க இருக்கு போயிட்டு இழுத்துக்கிட்டு வாங்கப்பா டக்கு இந்த கேஸுகளை முடிக்க. நீங்க கோயிச்சு கொள்ளாங்க என்னன்னு சொன்னால் சிலதை சொன்னாலும் உள்ளால் என்ன நடக்குன்ற வெளிப்படைய சொல்லிடாது. அதுவும் சரி. ஹெகல் பத்திரைய போலையா கப்புட்டு காக்கா அதுதானே பறந்துட்டேன்டாச்சுல வேலை. அது சரி, அவங்களுக்கும் மேல இவரு இந்த டீமுக்கு மேல தள்ளி அவங்க இருந்தாங்க. அதனால கிட்டத்தட்ட அது இப்ப மற்றது போலீஸ் பாய் சம்பந்தமா எல்லாம் சில டிப்ளமேட் டீல்கள் நடந்து கொண்டிருக்கு நினைக்கிறேன். அவங்களோட அந்த டிப்ளமேட் லெவல்ல ஹேண்டில் பண்ணலாம். அது போய்கொண்டிருக்கு. ஒரு நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா காலையில பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வரும். பெசில் ராஜபக்ச அழைத்து வரப்பட்டார் மருத்துவ விமானத்தில் என்று சொல்றேன்னு நினைச்சுக்கோங்க. அன்னைக்கு தயவுசெய்து இங்க விமான நிலையத்துல தான் இருப்பேன். அங்கிருந்து வேணும் நாட்டு நடப்பு நான் செய்வேன். சொல்லுங்க லைஃப்ல நாட்டு நாட்டு நடப்புல எக்ஸ்க்ளூசிவா நம்ம விமான நிலையத்துல ஆள் இப்படி வருதுங்கிறத மட்டும் நம்ம காமிக்க ரெடியா. விமான போக்குவரத்து அமைச்சராரு முதலாவது பரவாயில்ல எங்க விமல் ரட்நாயக் இருந்தார். இப்ப அவரு புதுசா ஒரு ஆள் வந்திருக்கிறார். ஐயா எங்களுக்கு ஒரு அனுமதி தான் உள்ளுக்குள்ள போறதுக்கு. நாங்க எடுத்து காட்டுறோம், எக்ஸ்க்ளூசிவா காட்டுறோம். மனோ கணேசன் அவர்கள் ஒண்ணு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? இந்த அரசாங்கத்தை பத்தி. அரசாங்கத்துல இருக்கவங்க எல்லாம் வாய் திறக்கிறாங்க எதுக்குன்னா சாப்பிட மட்டும்தான். அதை தாண்டி வேற எதுக்கும். அவர் சொல்றாரு ஆளும் தமிழ் பேசும் எம்பிக்கள், ஆளும் தரப்புல தமிழ் பேசும் எம்பிக்கள் எல்லாமே சாப்பிட மட்டும்தான் வாய் திறக்கிறார்கள். அரசாங்க அதிகார மையத்தின் பக்கத்தில் கூட இவர்கள் எவருமே இல்லை அப்படின்னு அந்த கோபத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. என்ன இவங்க யாருமே பேசுறாங்கல்ல, இவ்வளவு பெரிய பிரச்சனை நாட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு, தமிழ் பேசும் எம்பிக்கள் ஆளும் தரப்புல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்லிமெண்ட் உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. அப்ப இவரெல்லாம் இப்ப தொடர்ச்சியா இவரெல்லாம் கதைச்சாரு. இப்ப சந்திரசேகரன் கதைச்சார் மைந்த வாக்களுக்கு எதிராக. கதைகளும் ஓடிக்கொண்டுதானே இருக்குது. கதைகள் கொஞ்சம் வெளியே வராம இருக்கு. அதுதான் பிரச்சனை. பார்க்கணும், பாக்குறதுக்கு பேசணும். உண்மையில இதுல என்னன்னு சொன்னால் நீங்க சொன்ன மாதிரி தானேட்டு மனோ கணேசன் இருக்க வேண்டிய இடம் இங்க இல்ல, அங்க இருக்கவும். அவரை போன்றார்கள் ஒரு பங்காளியா இருந்தா விமர்சனங்களை முன்வைப்பாங்க. அரசோட இருந்தா அவர் அமைச்சரா இருந்த காலத்துல கடுமையான விமர்சனங்களை முன்வைச்சவர்.
இவரும் உண்மையை அங்க இருந்தாருன்னு சொன்னால் சிலபல என்பிபிய இன்னும் கொஞ்சம் வேற லெவலுக்கு கொண்டு போகலாம் என்னடா தொடர்ச்சி அவருக்கும் இவருக்கும் அழைப்பு விட்டு கொண்டிருக்கிறாங்க என்பிபி. ஓஹோ, அதான் அது நேரடியா இல்லாட்டி மறைமுகமா கொஞ்சம் அப்படி வரும். யாழுவா, நண்பர், தோழர் அப்படின்னு மனோகரன் அவர்களை பேசுவாங்க. பார்ப்போம், இது போக மாட்டாரு. தகாத குற்றச்சாட்டில் அக்கறை பெற்று முன்னாள் மேயர் அதாவுல்லா கட்சி நேற்று விளக்கமறியது. அதாவுல்லா கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மேயர் ஒரு ஆள், குதிரை கட்சியைச் சேர்ந்தவர் விளக்கமறியல் வைக்கப்பட்டது. நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்துறதா தகவல். அதாவுல்லா ஷக்கி அவர் புதல்வர் என்று நினைக்கிறேன். அவர் மீதான குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்பட்டிருக்குது. என்ன குற்றச்சாட்டுன்னு மேலதிகமா தெரியாது. இது இந்த பரபரப்பா பேசப்படுற இந்த கல்முனை வைத்தியசாலை விவகாரம் இன்னைக்கும் பாராளுமன்றத்துல அந்த கல்முனை வைத்தியசாலை விவகாரத்துக்கு முதல் நான் ஒரு பதிவு ஒன்று உங்களுக்கு அனுப்பியிருந்தேன், பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரபரப்பு கூடினாலும் அமுக்கம் குறையவில்லை. தமிழ் முஸ்லிம் உறவு கூடினாலும் சட்டம் வளைத்து இடம் கொடுக்கும். வேறு எதுவும் நிரந்தர தீர்வாகாது. தமிழ் ஊருக்குள் முஸ்லிம்களும் முஸ்லிம் ஊருக்குள் தமிழர்களும் வாழும் நிலை உருவாக வேண்டும். அனைத்து தனித்தனி என்ற நிலை நீடிக்க கூடாது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை சம்பவம் எதிர்காலத்தில் தமிழ் முஸ்லிம் உறவுகளுக்கான அத்திவாரமாகும். மௌலவி அமீர் ஒரு பதிவு ஒன்று இருக்கு. அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், அதாவது தனித்துவம் என்றது இருக்கக்கூடாது, எல்லோரும் சமத்துவமா இருக்க வேணும். மத அடையாளங்கள் தமிழர் பகுதியில முஸ்லீம்கள் பகுதியில தமிழர் முஸ்லீம்கள் என்ற ஒரு நினைக்கிறேன் அவரை அந்த சமூக வலைத்தளங்களை மிகவும் போட்டு மோசமா இது செய்யறாங்க. அவர் ஒரு மௌலவியா இருக்கக்கூடிய ஒரு நல்ல கருத்து டீல்சன். மத அடையாளங்கள் அல்லது எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லல, ஒரு மௌலவி சொல்றாரு. அதுல இன்னொரு விஷயம் ரொம்ப நல்லா அதான் அவரோட பார்வை அப்படி இருக்கு. இப்ப எல்லாருமே அந்த சிந்தனையோட சிந்திச்சா பிரச்சனைகள் இல்லை. ஆனா இன்னைக்கும் வன்ம கருத்துக்கள் கூடயா இருக்கு. அப்படி என்னதான் இருந்தா எல்லாருமே இப்படி நினைச்சிட்டு போயிட்டா பிரச்சனைகள் இருக்காது. ஆனா இன்னைக்கு கூட நம்ம Facebook பக்கம் போகணும்னு சொன்னா இந்த விவகாரத்தை வைத்து பல பேர் வன்மத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கு. அந்த வன்ம பதிவை பார்த்துட்டு இந்த பக்கம் இருந்து 2 பேர் கமெண்ட் அடிக்கிறது, அவங்க வன்மமா பேசுறது, அதை பார்த்துட்டு இன்னும் 2 பேர் இந்த பக்கம் இருந்து பேசு. இதுதான் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு கொண்டு போய் விட்டுருது. தயவு செய்து அதுகளை நிறுத்துங்க. நம்ம கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு Facebook போஸ்ட போட்டுக்கிட்டு இருக்கிறதுல எந்த விதமான பயனும் இல்லை. சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை எடுக்கப்படுதோ அது எடுக்கப்படட்டும். ஏன்னா இல்ல இதுல டெல்சான் எல்லாரும் குழம்பி கொண்டிருக்கிறாங்க. இப்ப நாங்க ஒரு நாட்டுல வாழ்ந்தா அந்த நாட்டு சட்டத்திட்டங்களை மதிக்கவும், அந்த சட்டத்திட்டங்களை மதிக்கத்தான் டெல்சான் நானும் நீங்களோ வாழலாம். அதை விடுத்து நானே நீங்களும் நினைச்ச மாதிரி வாழலாம்னா அது நாடு இல்லை. இன்றைய பார்லமெண்டத்திலையும் கணக்கு உரை. ஆனா அதுக்கு முதல் ஒரு முக்கியமான வசனம், இன்றைய நாள் புகைப்பட தினம். அது மாதிரி இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள் என்ன சொன்னால் 19/8/2026 உலக மனிதாபிமான தினம். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாகவும் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடியவராக இருக்கட்டும் என்றுதான் இன்றைய நாளில் ஒரு மிக மிக முக்கியமான செய்தி. யாரையும் யாரும் வெறுக்கலாது. உங்களுக்கும் எத்தனையோ முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க, சிங்கள நண்பர்கள். எனக்கும் முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க, சிங்கள நண்பர்கள் இருக்கிறாங்க. இப்படி ஒரு பெரும் மனிதாபிமானத்துக்கு ஒரு சொந்தக்காரர் தான் நாங்க எல்லாரும். யாரையும் யாரும் வெறுக்காதுங்க. பாத்தீங்கன்னா அதாவது தமிழ் பெண்களை ஒரு விதமான வசைபாடுற போக்கும், ஆனா இதுல முஸ்லீம் பெண்களை வசைபாடுற போக்கும் தொடரக்கூடாது. இதை ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லைன்னு சொன்னால் எப்படி போகுது தெரியாது. அரசியல் யாப்பு திருத்தம் கொண்டு வரப்போகுது சார். இப்போ போற வாத பிரதிவாதங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆமா, ஏன்னா ஏற்கனவே ஜனாதிபதி அன்று குமாரசாநாயக்க ஒரு 2-3 மாசத்துக்கு பேசின வீடியோ நம்ம பார்த்திருந்தோம். அவர் சொல்றாரு, எதுக்கு இந்த வேறுபாடுகள், எதுக்கு பிரிச்சு பேசணும், தமிழ் சிங்களம் முஸ்லீம் ஏன் அத பிரிவுகள் எதுக்கு, அப்படி பிரிவு பார்க்க தேவையில்லை. தமிழ் பேசும் மக்கள் ரைட், சிங்கள பேசும் மக்கள் அப்படி இருந்தாலும் கூட அதுக்குள்ளே ஏன் பல பிரிவுகள் இருக்கணும் அப்படின்னு இதை பொதுவா அப்படி ஒரு கேட்டகரி கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஜனாதிபதி அன்று குமாரசாநாயக்கருடைய சிந்தனை இருக்கு. මේ සිංහල දෙමළ මුස්ලිම් කියලා බෙදන්න යන්න එපා. උපරිම අපි උත්සාහ කරන්න ඕන පරිපාලන ව්‍යුහයන් භූමිය මත ජනගහනය මත පරිපාලන ව්‍යුහයන් අපි වෙන් කරන්න යන්න ඕන. අපි පරිපාලන ව්‍යුහයන් වෙන් කරන්නේ මොකටද? මේ මුස්ලිම්මයි මේ දෙමළ මේ සිංහල කියලා පරිපාලන ව්‍යුහයන් ඕනේ. இலங்கையில மதச்சார்பற்ற ஒரு அரசியல் யாப்பை நோக்கி சிந்தித்து கொண்டிருக்கிறாங்க. அது தொடர்புல மகா சங்கத்துக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு முதல் கட்டமா. பெரும்பாலும் தமிழ்
சிங்களம் என்ற இரண்டு மொழி ரீதியான ஒரு நாடாக இலங்கையை கொண்டு வரதுக்கு அனுரகுமார சொல்லிட்டாராம், நான் ஆட்சியை இழந்தாலும் பரவாயில்ல, இந்த திருத்தம்ன்றது கட்டாயம் கொண்டு வரப்படும். அவர் இப்ப மத ரீதியான எந்த ஒரு அடையாளங்களும் இலங்கையில எந்த ஒரு மதமும் இல்ல. ம். மொழி ரீதியா இலங்கையில தமிழ் பேசும் சமூகம், சிங்களம் பேசக்கூடிய சமூகம், இரண்டு தேசிய இனங்கள், இரண்டு தேசிய மொழிகள் என்றதோட இன ரீதியான அந்த முக்கியத்துவம் வழங்கப்பட்டு மத ரீதிய நமக்கு அதை எந்த மதங்கள் இருக்கும், மதங்கள் மரியாதைக்கு மதங்கள் இருக்கும், ஆனா அடையாளப்படுத்தப்படுவது இப்படித்தான். இப்ப வெளிநாடுகள்ல இருக்கிற மாதிரி மொழிக்கு அதாவது இனங்களுக்கு முக்கியத்துவம், மதங்கள் சம உரிமையோட சமந்தஸ்டோட நடக்கும்ன்ற டிஸ்கஷன் உண்டு. இந்த ஒரு வாரத்துக்கு பிறகு கடந்த திங்கட்கிழமை பெருமளவுல சூடு பிடிச்சிருக்கு. ஏனென்றால் இலங்கையில் அதிகளவான வன்முறைகள் மதத்தை அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் எடுக்கப்பட்டது. 2 மாதங்களுக்கு முன்னர் அனுரகுமார பேசின பேச்சு டீல்ஸ் அந்த நானும் எனக்கு விளங்கல சிங்களம், நீங்க சொன்ன சரி, சொல்றாரு. அந்த பேச்சு இப்போ புத்துயிர் கொடுக்க போகுது. ஏதோ இயற்கை சரியா சுழலுது. ஆனா இந்த மாதிரி டைம்ல தான் இந்த அட்டைக்கு உப்பு தண்ணியை தெளிச்சா என்ன செய்யும் அட்டை, அந்த மாதிரி பல பேர் குழம்ப போராடுங்க. அதான் இப்ப சொல்றதுக்கு இருக்கு. என்னன்னா அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி 2 வருஷம் அப்படி லோவா அப்படி மெதுவா போய்கிட்டு இருந்தார். 3வது வருஷத்தை நோக்கி போற நேரம் கொஞ்சம் ஸ்பீட் கியர் பண்ணி அப்படி பாக்குறாரு. ரிஸ்க் தான், பட்ட ரிஸ்க் இது எடுக்க போறாரு. ஜனாதிபதி ரெடியா இருக்காரு போல நினைக்கிறேன். ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீதிபதியுடைய வயதில்லை விஷயத்திலே சொல்லியிருக்காரு. என்ன தெரியும், என்னுடைய பதவிக்கே இது பெரிய அச்சுறுத்தல் தான் எனக்கு தெரியும், ஆனாலும் நாட்டின் பொதுநலனுக்காக நான் அந்த முடிவை எடுப்பேன் அப்படின்னு காலில் எடுத்து வச்சு போய்கிட்டு இருக்காரு. இழுக்கிறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்காங்க. அதை இழுத்துறணும், இழுத்து விழுக்காட்டுன்னு நம்ம பிடிக்கணும். இதே தான் இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆள் ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் மாற்றத்துக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா ரைட், பிடிச்சி எடுத்து நம்ம போயிட்டு உட்காந்துடணும். நம்ம போயிட்டு உட்காந்து என்ன செய்யணும், நம்மளோட இருந்தவங்க எல்லாம் காப்பாற்றணும். பழைய ஃபைலெல்லாம் மூடிட்டு கேஸ் எல்லாம் இல்லாம பண்ணிட்டு நம்ம சேஃப் ஆகிடணும். நம்ம மேல இருந்த குற்றச்சாட்டுகள்லாம் இல்ல பொய்னு நிரூபிக்கணும். இதுதான் தடுமாறிக்கிட்டு இருக்கு ஒரு கூட்டம். 2029 விடக்கூடாதுன்னு மக்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எதிர்பார்க்கிறாங்க நல்ல மாற்றம் வரணும்னு. பாப்போம். அப்ப இந்த கல்முனை விவகாரத்தோட நல்ல வீடியோ ஒன்று காணக்கூடதாக இருந்துச்சுன்னா அதையும் சொல்லிடுவோம். உண்மையில டெல்சான், அதுக்கு முதல் டெல்சான், அந்த மௌலவிக்கு உண்மையில பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். பல விமர்சனங்கள் வரும் என்று தெரிஞ்சும் கூட இந்த இன ஒற்றுமையை முன்னிலைப்படுத்தி அவர் சொன்ன கருத்து உண்மையில வரவேற்கத்தக்கது. ஐயா, உங்களுக்கு இந்த இப்படியான ஒரு சிலரால தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த மனிதாபிமானம், அந்த அந்நியம், சமூகம், இந்த ஒற்றுமைன்றது பிடிபட்டு கொண்டிருக்குது. அந்த பிடிச்சு கொண்ட ஒரு பற்றோட இருக்குது. உங்களை போன்ற மத தலைவர்கள் உண்மையில போற்றுதலுக்குரிய. கட்டாயம் மனிதநேயத்துக்கான தினத்துல மனிதநேயமா பேசின அந்த மௌலவிக்கு வாழ்த்துக்கள் அப்படி சொல்லிட்டு இந்த மாலை அணிவித்து இன்னைக்கு மரியாதையுடன் வரவேற்பு நிகழ்வு நடந்திருக்கு. இந்த ஏற்கனவே இடமாற்றம் செய்யப்பட்ட அந்த ஊழியர்கள், முஸ்லிம் பெண் ஊழியர்கள் இன்று காலை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் மாலைகள் அணிவித்து வரவேற்கப்பட்ட காட்சி கிடைச்சிருக்கு. அதை பார்ப்போம். ரைட், அப்படியே நாங்க பாராளுமன்ற பக்கம் வந்தோம்னு சொன்னா இன்னைக்கு இந்த விவகாரம் தான். பாராளுமன்றத்திலையும் தமிழ் பேசும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி உறுப்பினர்கள்லாம் கொஞ்சம் அதிகமா பேசியிருக்காங்க. இன்னைக்கு குறிப்பா நம்ம லீடர் அப்பா ஏற்கனவே சொன்னாரு, முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அது கொஞ்சம் செம அடியா சோசியல் மீடியாவுல முள்ளால் எடுத்து கடைசியா சம்பந்தம் இல்லாம கதிரகாம்பன நாய்க்குட்டி சுப்பிரமணியனையும் கோர்த்து கட்டார்ல சவுதியில கொடுத்த ஒரு தீர்ப்பையும் கோர்த்து இது அதுக்குத்தான் இது நடந்த பொது மேடையில பேசி போட்டு இப்ப முதலா கண்ணீர் வடிக்கிறார். நான் நினைக்கிறேன் 100% உண்மையில லீடர் ரவுஃப் ஹக்கீமை மாற்றின பெருமை ஐபிசி தமிழ் டிவி செய்திகளுக்கு அப்பால குறித்தாகட்டும். என்றால் அதனாலதான் அவர் திருந்தி இருக்கிறார். ஏன்னா இதுல பெரிய ஒரு சுவாரஸ்யம், அவரை எதிர்த்து கதைச்சால் ஒழுக்காட்டு நடவடிக்கைன்னு வீட்டு கட்சிக்காரன் செயலாளர் அடிச்சு விட்டான் ஒரு விளக்கத்தை. லீடரை எதிர்த்தால் உங்களுக்கு இது என்ன ஒழுக்காட்டு நடவடிக்கை. சரி சரி, 2 வீட்டு கட்சியில செயலாளர் மார்ட்டின் ரோட்ல இருந்து அடிச்சு விட்டான் ஒரு சிக்கொண்ட ஒரு வேலையை. அதோட இவங்க எல்லாம் பதுங்கி கொண்டு அங்கேயும் இங்கேயும் ஒழிச்சிட்டாங்க எல்லாரும். வீட்டு கட்சிக்காராக்கள் என்ன பிரச்சனை, கதைச்சால் ஒழுக்காட்டு நடவடிக்கை. அப்படி அப்ப என்ன செய்யறது, கதைக்க இயலாது. எப்படி கதை என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறீங்களா, ஆதாரத்தை கேட்டீங்கன்னா முழு பேரு நாரி போயிருவேன். வேணாம், இதோட விட்டுருங்க. அப்ப இப்ப என்ன பிரச்சனை டெல்சான், தமிழ் மக்கள் காயம் என்னன்னு சொன்னார், எங்களுக்கு சரியான வகையில் இதுல நிவாரணம் வழங்கப்படல. அது முஸ்லிம் மக்கள்கிட்ட இல்ல, திரும்பவும் சொல்றேன், முஸ்லிம் மக்களோட இல்ல 100%. இந்த அரசியல்வாதிகள் இப்படி எல்லாம் கதைச்சு போட்டாங்களே என்று இதுக்கு ஆறு நீங்க கதைக்க போறோம், ஒருத்தரும் கதைக்கல. என்ன பிரச்சனை, அவங்களோட பரிதாபம். அதையும் மீறி நேற்று நாடாளுமன்றத்துல கோடீஸ்வரன் கதைச்சது. ஆனா கோடீஸ்வரனுக்கு அதுக்கப்புறம் தொலைபேசி அழைப்பு கொண்டு போனதான்
எந்த தகவலை தாண்டி என்னென்று கதைக்கிறது சரி. என்று சொல்லி போனதா ம். இப்படி மிரட்டப்படுறார்களா தமிழரசு கட்சி எம்பிக்கு. ம், ம். அப்ப அவர்கள் கதைக்கிறதா கதைக்கிறலையா என்ன என்ன செய்யறதுன்னு செய்யறது தெரியாம தெரியாம ம். திக்காடி கொண்டு நிக்கிறாங்க. பாவம் உண்மையில் அவங்களோட நிலைமை. ஆனா அதனையும் மீறி இன்றைக்கு சுகாதார அமைச்சரையும் கூட சந்திக்க போயிருக்கிறாங்க. அதுலயும் என்ன சொல்ற வீட்டு கட்சியில செயலாளர் அணியை சேர்ந்தவர்கள் போகலையா, புறக்கணிப்பான். இப்படி வீட்டு ஏன் அப்ப கட்சி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசும் இன்னைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. தமிழ் முஸ்லிம் எம்பிக்களை அவசரமாக சந்தித்த டெல்சன், சஜித் பிரேமதாஸ். டெல்சன் பிளீஸ் அந்த லீடர் அண்டு கதைச்சதையும் ஆமா. இன்றைக்கு கதைச்சதையும் ஒரு அதை கப்பல். ப்ளே பண்ணு. இது அன்று, இது இன்று. ம். பாருங்கள் மக்களை எப்படி லீடர் வெல்டி அடிச்சிருக்காரு. ஒண்ணு உள்ள சமகார விஷயம். நான் ஒன்றும் பேசல, என்ன போட்டு என்ன குஞ்சு தவறான். ஏன்னா இந்த விஷயம் முள்ளாலாம் எடுக்கும். நான் முகநூல்ல போய் சண்டைக்கு போறேன். நானும் அண்மையிலே ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசுகின்ற போது முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று சொன்னேன். நான் இங்கு முள்ளை முள்ளால் என்று சொல்வது, இந்த பிரச்சனை ஏற்பட்டது இந்த சுகாதார சேவையில் இருக்கிற உள்ளூர் நிர்வாகம் ஒன்றின் ஊடாக. எனவே அந்த உள்ளூர் நிர்வாகம் என்ற முள்ளை எடுப்பதற்கு அரச மேலிடம் என்கிற அடுத்த முள்ளை பாவித்துத்தான் அதை நாங்கள் எடுக்க வேண்டும். எனவே அரச மேலிடத்தின் உண்மையான தலையீடு இந்த பிரச்சனையை முளையிலே கிள்ளி எறிவது என்பதாக இருந்தால் அதை மிக ஆபத்தில்லாமல் செய்து முடிப்பதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி, இந்த சுற்றறிக்கையில் இருக்கின்ற இந்த குறைபாடுகளை அவர்கள் நீக்குவதற்கு நாங்கள் கொள்கை ரீதியாக முடிவெடுத்து விட்டோம் என்பதை அறிவிக்க வேண்டும். அதை செய்வதற்கு ஒரு சில நாட்கள் அல்லது வாரங்கள் தாமதமானாலும் இந்த பதட்ட நிலை தணிவதற்கு அது மிக அவசியமான விஷயம் என்பதை நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். ஆனா உண்மையில எனக்கு அத இப்ப எனக்கு அந்த அவர்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல டெல்சன். அவர்ல அந்த மரியாதை போச்சு. அவருடைய அந்த கருத்து வேறுபாடுகள். இப்ப அதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்ன தெரியுமா டெல்சன்? போராட்டம் நடத்தினா இப்ப அதுல பாருங்க, இன்னும் அந்த ரவுஃபைக்கும் வன்பம் குறையல. போராட்டம் நடத்தினாக்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கலாமா பாருங்க, எங்க வரையும் போறாரு. பிரச்சனை சுமூகமாகி கொண்டிருக்குது. சஜித் பிரேமதாசா எனக்கு விளங்கல. சஜித் பிரேமதாசா அவரு டேக் ஓவர் பண்றாரு விஷயத்தை, அவர் கையில எடுக்கிறாரு. இப்ப அவசரமா சந்திச்சிருக்காரு தமிழ் ஜிகா போட்டதுக்கு இடமாற்றமா? இது என்ன நியாயம்? மீண்டும் இதே வைத்தியசாலைக்கு மாற்றுங்கள். 89ஆம் ஆண்டு சுற்றி நிறுவம் வந்தது. அந்த சுற்றி நிறுவம் 6 காலத்துல வந்தது. பிரேமதாசா எப்ப ஜனாதிபதியா வந்தவர்? அசரப் இருந்தவர் அரசியல். ஏன் இந்த லீடரும் கிடந்தவர் தானே. சுற்றி நிறுவத்தை ஒரு அரசியல் வைத்தியசாலை நடைமுறைப்படுத்துங்க. ஏனப்பா அதுக்குள்ள மத பிரச்சனையை கொண்டு வரீங்க? மக்கள் ஒழுங்கா தானே இருக்கிறாங்க, அரசாங்கம் தெளிவா தானே இருக்குது. எனக்கு இதுல அடுத்த அரசியல் ஒன்று செய்ய பாக்குறாங்க, எடுபடுது இல்ல டெல்சா. போல் எழும்புதில்லை. இனவாதம் மதவாதம் சம்பந்தமான ஒரு அரசியலுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விடக்கூடாது, விடவும் மாட்டோம். ஏன்னா மக்களுக்குள்ள முருகலை ஏற்படுத்தி தான் நீங்க அரசியல் செய்யணும்னு சொன்னா அந்த எண்ணத்தை தயவு செய்து இப்பயே விட்டுருங்க. அதை விட்டுருங்க, அது நல்லது இல்ல. என்ன பிரச்சனைடா டெல்சான்? வீட்டுக்கு இப்ப கூரை இல்ல தானே. அப்ப வீடு எங்க போய் இப்ப நிழல் தேடி இருக்குன்னா மரத்துக்குள்ள விளங்கிடுச்சு. அப்ப மரத்துக்குள்ள நிழல் தேடுனா கதைச்சா ஆப்புத்தான். அதுல குறிப்பா மல்லி கவனமா இருக்கிறாரு. யாரும் கதைக்க கூடாது. கதைத்தால் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மல்லிதான் அதுல முன்வரமா. ஆனா அதனையும் மீறி இப்ப கோடீஸ்வரன், வைத்திய ஸ்ரீநாத், அதே போன்ற ஸ்ரீநேசன் போன்றவர்கள் எல்லாம் இந்த சந்திப்புகளா இருக்கலாம், பல்வேறுபட்ட விடயங்களை ஈடுபட்டாலும், ஆனா இவர்களுக்கு நேற்று ஒரு டோனிக் வந்து மல்லி என்ன சொல்றான் சொல்லி பாக்குறதாம். சொல்லி சரி வராட்டி மார்டின் ரோட்டுக்கு டெலிஃபோன் எடுத்து சொல்லிவிட்டா அங்கிருந்து உடனே அடுத்த வேலை நடக்கும். அப்ப என்ன செய்யற மட்டக்களப்பு மக்களை, உங்களை மட்டக்களப்பு மக்களை வீடு காப்பாத்துதோ இல்லையோ, இனி வர காலத்துல மரம்தான் உங்களை காப்பாற்றணும். வாழ்த்துக்கள் மக்களுக்கு. நீங்களும் ஒரு ஆசீர்வாதம் போடுங்களோ. உங்களோட ஆசீர்வாதம் நீங்க என்ன நித்தியானந்த மாதிரி போடுறீங்க. ஆனா அந்த 2-3 நாளைக்கு ஒரு பிரஸ் மீட் ஒன்று நடந்துச்சு. சிங்களத்துலதான் செய்யறாங்க அந்த பிரஸ் மீட்டை. அவர் ஏதோ மனித உரிமை செயற்பாட்டாளர் அப்படின்னு சொல்றாரு. சர்வதேச அவரும் ஒரு பெண்மணியும் பின்னுக்கு இருக்காங்க. அப்ப இவர் முன்னுக்கு வந்து கதைக்கிறார். என்ன, நான் அந்த வீடியோ பார்த்தேன், முக்கியமே நான் பார்த்தேன்.
பார்த்துட்டு அன்னைக்கு நியூஸ் இன்சைடிங் எடுப்போமான்னு யோசிச்சேன். இது என்ன முதல் ஸ்டடி பண்ணிட்டு வருவோம். அவர் சொல்றாரு உங்களுக்கு தெரியுமா நாட்டு நடப்புல நாங்க ஒரு 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 2-3 ஒரு வாரத்துக்கோ 2 வாரத்துக்கு முதல் ஒரு சின்ன ஒரு குழப்பமான வீடியோ, அதிகாரிகள் சென்ற போது மக்கள் தாக்குறாங்கன்ற ஒரு வீடியோ ஒன்று வச்சிருந்தேன் நாங்க. ஆமா. அந்த அதுல தொடர்ச்சி தான் டெல்சான் இது. சரி. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பழைய பகுதியில வந்து அந்த பகுதியில வந்து விடுதலை புலிகள் இயக்கம் மீண்டும் உருவாக்கம், குண்டு தயாரிக்கிற இடம், அதைத்தான் இந்த கட்டிடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு பொம்மையை போட்டார். போட்டதுக்கு அப்புறமா இது இங்கே சும்மா சொல்ல வேணும். ஏற்கனவே ஏதாச்சும் ஒண்ணு முன்னேறி வந்தா இங்க வெடிக்க தொடங்கிடும் இங்க தென்னிலங்கையில. அதே மாதிரி இனவாதிகள் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இதோ பாருங்கள் அரசு அனுசரணையில் அனுரவின் அனுசரணையிலே பழையில் இப்படி எல்டிடி மீன் உருவாக்கம்னு அடிக்க தொடங்கிட்டானுங்க. நானும் பார்த்தேன். கடைசியில ஆள் சொன்னது பொய்ன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டதா இன்னைக்கு தகவல். இல்ல இது பாத்தீங்கன்னா டெல்சான், இது வந்து பூநகரி கரைச்சி பிரதேசத்துல எல்லைகளை சமனா 2 பக்கம் வந்து அந்த பகுதி வந்து குறிப்பா சொல்ல போனா இது முக்கொம்பான்லாம் இருக்கு. கிளிநொச்சி பழையும் இல்ல, அது சொன்னதே பிள்ளை, பல பிரதேசமும் இல்ல, முக்கொம்பான்லாம் இருக்கு. இது வந்து பூநகரி பிரதேச சபைக்கும் கரைச்சி பிரதேச சபைக்கும் 2க்கும் இதுல இது பகிரப்படுது அந்த அந்த அதுல பகுதி. ஆனா இது முக்கொம்பான் பகுதியெல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட முதல் வந்து அந்த காணி அவர் அரச காணிய கட்டாள செய்ய அதுல இன்னும் ஒரு இதென்ன விசேடம் என்னன்னு சொன்னா டெல்சான், கிட்டத்தட்ட 100-150 குடும்பம் வேலை செய்யும். எல்லாம் சட்ட ரீதியா தான் செய்யப்படுதுதான். காணி மட்டும் தான் பிரச்சனை கூறப்படுது. அப்படி என்ற உடனே அது மட்டும் இல்லாத அங்க இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால், ஃபாரஸ்ட் வனலாக அதிகாரியா ஒரு பெண் இருக்கிறாரு. அந்த பெண் இடமாற்றம் பெற்று போகணும் என்ற கருத்து முன்வைக்கப்படுதான். அது ஒரு பெண் அதிகாரியா அவ இடமாற்றம் பெற்று பெண் போகணும். இதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த சொன்ன மனுஷன் இருக்கிறாரு தானே, அதுவும் இலங்கையில ஒரு மனிதருமான குழு இருக்கு. அது சர்வதேச மனிதருமான அவர் சர்வதேசத்துல இருந்து அதை தேடி பாத்தீங்கன்னா அதுக்கு அங்க லண்டன் அட்ரஸ் எல்லாம் காட்டும். சரியா? இப்ப இவங்க ஆறுற பின்னணியில எங்கன்னு பார்த்தால் கொழும்புல இருக்கக்கூடிய அந்த பெரியவர்களுக்கும் இவர்களுக்கு நல்ல தொடர். இவர் விளக்கம் இல்லாம தம்பி நீங்க கொழும்பு நியூஸ்கள்ல பாருங்க பலண்டு வரும், பழைய தான் வரும். ஆனா பழைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. கிளிநொச்சி மாவட்டம் முக்கொம்பான்லாம் இதுல ஏரியா இருக்குது. சரி, அதான் முழு டீடைல். இது எல்லாத்தையும் செய்து போட்டு பார்த்து கொஞ்சம் ரேஸ் பண்ண வழி கிட்டது. அப்புறம் போலீசார ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இது அது இல்ல, இது உண்மையில ஒரு லேண்ட் இஷ்யூ தான். ஆனாங்க உண்மையா ப்ராப்பரா எல்லாம் போய்கொண்டிருக்கேன். இப்ப அவர் அந்த வள உரிமையாளர் வந்து நீதிமன்றத்தில் இடைக்கால தடை உத்தரவு எடுத்திருக்கிறார். வெளியாக்கள் யாரும் வரையலான்னு அவரோட பணி அவருக்கு போய்கொண்டிருக்கு. இது இப்போ ஒரு சாதாரணமான விடயத்தை அந்த முதலீட்டாளரையும் அவரோட சம்பந்தப்பட்ட ஆக்களையும் கொண்டு போய் விடுதலை புலி என்று சித்தரிக்கிறது இருக்குதானே. இனி வேகாது இந்த மத சரி, அது சரி வரல அவருக்கு. தென்னிலங்கையில ஜெயில், கிழக்கு மாகாணத்துல மத விவகாரம், வட மாகாணத்துல புலி விவகாரம், 3மே புஷ்பானமா போச்சு, நமத்து போன பட்டாசா போச்சு. இல்ல அந்த மனுஷன் யாரோ சொல்றதை கேட்டு வந்து சொல்லி கடைசியில இப்ப உள்ளுக்கு அதுதான் கவலைக்குரிய விஷயமே. ஆனா நேற்றைய நிகழ்ச்சியில வந்து நாங்க திருக்கேதீஸ்வரம் விவகாரம் சம்பந்தமா பேசியிருந்தோம். என்ன அப்டேட் அது சம்பந்தமா? ஓம் டெல்சான், திருக்கேதீஸ்வரம் வந்து ஒட்டுமொத்த இந்துக்கள் ஒரு அடையாளம். அது ஒரு இப்ப எப்படி தலதா மாளிகை இருக்கோ அது போன்று எப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் இந்துக்களுக்கும் பல இடம் இருக்கு. திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேச்சரம், முன்னேச்சரம், நவுலேச்சரம், நல்லூர், அதே போன்று தாந்தாமலை, அது மாதிரி இங்க கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பல இடங்கள் அங்கேயும் இருக்குது. இப்ப குறிப்பா சொல்ல போனா பல அடையாளங்கள் இருக்குது இன்றைக்கு வரைக்கும். அது மாதிரி இன்றைக்கு பொலனர்வ சிவன் கோயில் கூட இருக்குது, உகந்தமலை முருகன் இருக்குது. இப்படி பல இடங்கள் வந்து வரலாற்று ரீதியான முக்கியமான இடங்கள். வரலாற்று ரீதியான முக்கியமான இடங்கள் அது அந்த மக்களோட வழிபாட்டு இடங்கள். இப்ப போய் தலதா மாளிகையை வந்து நீங்க போய் இதை வந்து தொல்லியல் திணைக்களம் அடையாளப்படுத்தலுமா? இது வந்து புராதன இடம், இதை நாங்க தரையிலாண்டு இது தொல்லியல் திணைக்களத்தில் இருக்கிற பல அதிகாரிகள் யாருன்னு கேட்டா சிவப்பு துண்டுக்காரராக்கள் நியமிச்சாங்க, சிவப்பு துண்டு அதிகாரிகள் தான். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சட்டத்தை செய்யறோம் திருக்கேதீஸ்வரத்துக்குள்ள பூந்திருக்கிறாங்க விடியச்சாம அளவுல. உண்மையில இது இப்படியான நாசகார வேலையில ஈடுபடாங்க. ஆறா இருந்தாலும் மதத்தை அதான் அந்த மக்களோட உணவுகளை மதிப்பு கொடுக்கும். அது அது இப்ப அரசு இதுல என்ன நடவடிக்கை எடுக்க போன்னு தெரியாது. பௌத்த விவகார அமைச்சு அல்லது அந்த அந்த அமைச்சுக்குள்ளலாம் இது வருது எப்படி பார்க்க போறாங்கன்னா, திருக்கேதீஸ்வரம் என்ற வந்து ஒரு தமிழ் மக்களோட ஒரு இதய பகுதி.
அந்த இதய பகுதியை சீன்றதுக்கு யாருக்கும் அனுமதிக்க இயலாது. டில்சான், நீங்க இதுக்கு பிறகு நேற்று நான் ட்ரை பண்ண தொடர்பு கிடைக்கல. திருக்கேஸ்வர ஆலயத்தோடு இன்றைக்கு ஒரு கால் தொடர்பு கொள்ளுங்க, அல்லது ஆலய நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் யாராவது இருந்தால் முடிந்தவரையும் எங்களோட அலுவலகத்தோட தொடர்பு கொள்ளுங்க. மேலதிகமான சில தகவல்கள் பெறப்பட்டு டில்சான் நாளைக்கு அது முழுமையா தொடர்ந்து பேசப்படணும்னால் திருக்கேஸ்வரம் என்ற ஒரு தமிழ் மக்கள்ற அல்லது இந்துக்கள் ஒரு புனிதமான ஒரு வரலாற்று மையம். அந்த இடம் எப்போதும் யாரும் ஆக்கிரமிப்புக்கு கொடுக்க இயலாது. நாங்க எல்லாரையும் சாதகமா பேசுறோம்ன்றதுக்காக அல்லது நியாயத்தை தான் நாங்க பேசலாம். சாதகம்ன்றதை விட எது உண்மையா தான் பேசலாம். இந்த மத உரிமை உறுதிப்படுத்தப்படணும்ன்றது நிலப்பாடுகள். முன்னுக்கு நடந்துகிட்டு இருக்க அநியாயங்களை தட்டி கேட்டுறணும், இடம் கொடுக்க கூடாது. ரைட்டா, அதுக்கான முதல் படியை நாங்க இதை பேசியிருக்கோம். பார்ப்போம், அது சம்பந்தமான மேலதிக தகவல் கிடைக்க நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். ரைட்டா, நேற்றைய நிகழ்ச்சிக்கான மக்களுடைய கருத்துக்களை பார்த்துருவோம். இப்ப ஒவ்வொரு முறையும் தமிழர்கள் அழிக்கப்படும் போது ஹக்கீம் ஆளுங்கட்சியோடு இறுக்கமாகி தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்வார். அவர்கள் ஒருமையில் எழுதியிருக்கிறாங்க. வரலாறுகளை ஆராய்ந்து பாருங்கள். அது உங்களோட கருத்து. நாங்கள் என்ன சொன்ன, நாங்கள் அப்படியான கருத்துக்கள் யாரும் இனக்குரோதங்கள் ஏற்படுத்துற கருத்துக்களை கூற வேணாம்னு தான் சொன்னது. முஸ்லிம்களின் ஆடை தொடர்பான பிரச்சனை காலகாலமாக தொடர்ந்து வருகிறது. அடிப்படை உரிமைகள் மற்றும் மத சுதந்திரம் தொடர்பான புரிதல் பிற மதத்தவர்கள் மத்தியில் இல்லாமல் முஸ்லிம்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தேவையற்ற பிரச்சனைகள் மோக்கொடுக்க வேண்டி வருகிறது. குறிப்பாக தலைக்கவசம் ஹிஜாப் தொடர்பான விதிமுறைகளையும் முகத்தை மறைக்கும் கவசம் தொடர்பான சட்டங்களையும் ஒன்றாக கருதுவது தவறான புரிதல். இரண்டுக்கும் இடையில் வேறுபாட்டை புரிந்து இது உண்மையில இது தொடர்பில் ஒட்டுமொத்தமான அரசு சுற்றி நிறுவனம் ஒன்று வெளியாகி அந்த மக்கள் உரிமை அல்லது அவர்களுக்கான எவ்வாறான வகையில் அவர்கள் ஒரு நீளமான ஒரு பின்னூட்டம் ஒன்று இருக்குது. அதனால ஒரு சுருக்கமா சொல்றேன். அவர்கள் கேட்கிற மாதிரி அதுக்கான வரையறையை சுற்றி நிறுவனங்கள் முறையாக அரசு வரையறுக்க வேணும். கடந்த கால அரசுகள் பிழை செய்திருந்தாலும் இந்த அரசு இந்த விடயத்துல கவனத்தோட நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனா நான் உங்களோட 2 பேரோட வீடியோவும் பார்ப்பது வழக்கம். எனது ஊர் வவுனியா. கொஞ்ச நாளைக்கு முதல் நான் காத்தான்குடி சென்றிருந்தேன். இலங்கையில் நீங்கள் எந்த ஊர் வேண்டுமானாலும் சென்று பாருங்கள், காத்தான்குடி மாதிரி அழகான ஊர் பார்க்க மாட்டீங்கள். நான் அந்த ஊரில் சந்தித்து பேசும் எல்லாரிடமும் விசாரித்தேன். இந்த ஊர் டெவலப் யார் காரணம் என்று எல்லோரும் சொன்ன விடயம் இஸ்புல்லா அவருடைய பேர் சொன்னாங்களாம். சோ அண்ணா, நீங்கள் பேசும்போது ஒன்று மட்டும் புரியுது, பொறாமை குணத்தில் பேசுவது போல் இதற்கு முதல் நீங்கள் 2 பேரும் காத்தான்குடி பத்தி பேசினாலும் இஸ்புல்லா பத்தி குறை கூறி இனவாதம் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் உரையாடலில் இனவாதத்தான் பேசிக் கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இதுல என்னென்ன டிசிஷன், இதுல எங்களுக்கு எங்கேயும் பொறாமை இல்ல. இன்றைக்கு வரைக்கும் யாரை பார்த்தும் யாரும் பொறாமப்படுறதில்ல. காத்தாங்குடி உண்மையில ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நகரம் டில்சான். எல்லா நகரங்களுக்கும் முன்னுதாரணம், எல்லா ஃபெசிலிட்டிஸோட இருக்குது. அதுக்கு ஹிஸ்புல்லா செய்த நல்ல காரியங்கள் நீங்கள் சொல்ற மாதிரி அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர் செய்த குறைகளை நல்லது செய்துட்டாருன்னு சொல்லி போட்டு கடந்து போயிடாதானே. அதைத்தான் சுட்டி காட்டினது ஒழிய காத்தாங்குடிக்கு தான் இன்றைக்கும் தமிழ் மக்கள் வராங்க, நல்ல கொத்து ரொட்டி இருக்குது, நல்ல சூப் குடிக்க வருவாங்க, நல்ல புடவைகள் இருக்குது, எல்லாமே காத்தாங்குடி. கிட்டத்தட்ட மட்டக்களப்பு மாவட்டத்துல என்ன பொருட்களையும் காத்தாங்குடி இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அதுல மாற்றம் இல்லை. காத்தாங்குடியில டெவலப்மெண்ட் அதை டெவலப் பண்ணதுல ஹிஸ்புல்லா பங்கு அதுக்குன்னு அவர் செய்த பிள்ளைகளை சொல்லலாதானே. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆள் குற்றம் செய்து போட்டு அவர் நல்ல வாழ்க்கை வாழக்குள்ள கடந்த காலத்தில் அவர் செய்த குற்றங்கள் தண்டிக்கப்பட விடாதுதானே. அதுதானே ஒழிய காத்தாங்குடி எங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமானது. அதை இன்றைக்கும் நாங்கள் அன்பு செய்யறதில்ல, காதலிக்கிறோம். அதனால அந்த நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நாங்க. ஏன்னா நீங்களும் எங்களோட உறவுகள், நாங்களும் உங்களோட உறவு. ஓகே டில்சான், அப்ப எங்க வியாழேந்திரனா கொஞ்ச நாளா காணலன்னு தேடுறீங்க, நாங்களும் தேடுறோம். வியாழேந்திரன் எங்க இருந்தாலும் ஒரு ஹாய் பாய் சொல்லுங்க. உங்களுக்கு வாக்களிச்ச மக்களும் தேடுறாங்க. ஓகே டில்சான், பாய். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.